ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு சிம்பிளான எக் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பிரியாணி, அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரெசிபிக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 6 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வெட்டிடலாம். இந்த மாதிரி வெட்டி செய்யும்போது இந்த மசாலாலாம் உள்ளே போய் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மீதி இருக்கிற எல்லா முட்டையுமே வெட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எல்லா முட்டையுமே வெட்டியாச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கம்மியாக சேர்த்தா போதும். இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சிரும். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கீறி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போகணும், அந்தளவுக்கு வதக்கிடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க, கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கீரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் மூடி போட்டுட்டு இதை எனக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாமே இந்த முட்டையில் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுட சுட சூடான கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.